முதலாவது முறையாக 1001 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது முறையாக 5000 ரூபாய், 10,000 முதலாவது முறை 25,000 ரூபாய். முதலாவது முறை 75,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். விநாயகர் பெருமானுடைய திருப்பணிக்காக இந்த நிதியானது போய் சேர இருக்கின்றது. ஞானப்பெண்ணியானது 2,80,000 வாங்கியிருக்கின்றார்கள். என்னது, ஒரு மாம்பழம் 2,85,000 ரூபாயா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அவ்வளோ காசு கொடுத்து ஒரே ஒரு மாம்பழத்தை இங்க வாங்கியிருக்காங்க. எதுக்காக இவ்வளோ காசு கொடுத்து அந்த மாம்பழத்தை வாங்கணும்? அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த மாம்பழத்துல இருக்கு? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கை வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில இருக்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். இந்த கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடக்கும். மகேர்சவ உற்சவ திருவிழா வெகு விமரிசையா நடக்கக்கூடிய நிலையில 6ஆம் நாள் அன்னைக்கு விநாயகருக்கு மாம்பழம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த மாம்பழத்தை கோயில் நிர்வாகிகள் ஏலத்துல விட்டிருக்காங்க. ஏலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கோயில் நலப்பணிகளுக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏலம் விடுக்கப்படுறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் விநாயகருக்கு படைக்கப்பட்ட ஒரே ஒரு மாம்பழம் பாத்தீங்கன்னா 2,85,000 ரூபாய்க்கு அந்த ஊர்ல ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கு. வவுனியா உக்குளாங்குளம் பகுதியை சேர்ந்த சிந்துஜா அப்படின்றவங்க 2,85,000 ரூபாய் கொடுத்து ஏலத்துல இந்த ஒரு மாம்பழத்தை எடுத்திருக்காங்க. விநாயகருக்கு படைக்கப்பட்ட ஸ்பெஷல் மாம்பழம் அப்படின்றதுனால இவ்வளோ காசு கொடுத்து அவங்க இந்த மாம்பழத்தை ஏலத்துல எடுத்ததா கூறப்படுது. இப்படி ஒத்த மாம்பழம் இவ்வளோ தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு.